சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் பார்க்கிறோம். எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் விடுவித்த நாளிலே பாடின பாட்டு. கர்த்தர் நம்மை விடுவிக்கிற தேவன். அதனால்தான் அனுபவபூர்வமாக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்கள், சாட்சிகள், இதற்கு அடையாளமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அந்த தயவுக்காக இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் பல வகையான சூழ்நிலைகளிலே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு சில நேரங்களிலே இருளான ஒரு சூழ்நிலை, அசாதாரணமான ஒரு சூழ்நிலை. சில நேரங்களிலே நாம் மிஞ்சிற பாரத்தை சுமக்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சில நேரங்களிலே வியாதி என்ற கொடூரமான ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி இருளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது தேவனுடைய சித்தமா? நம்முடைய வாழ்க்கை இருளாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா என்று பார்த்தால் நிச்சயமாக அது தேவனுடைய சித்தமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இருளாய் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், தேவனை அறிந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த வார்த்தையின்படி தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். யார் ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக, நீதிமானாக, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளையாக, தேவனை ஆராதனை செய்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இருள் ஒருவேளை வரலாம். ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில விளக்கு அணைந்து போய் கூட காணப்படலாம். இங்கே தாவீது சொல்லும் பொழுது என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னா, விளக்கு எரியாத நிலைமையில இருக்கிறது, விளக்கு ஏற்றப்படாம இருக்கிறது. தமிழ் பண்பாட்டில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஒரு பெண் வந்து இது வீட்டுக்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குடும்பம் விளங்கணும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதற்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு ஞானம் உள்ள ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு நம்முடைய தமிழர் அந்த பண்பாடை அவர்கள் சொல்லுவாங்க, விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. ஒரு விழா, ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது குத்து விளக்கு ஏற்றி அந்த விழாவை தொடங்குகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய அரசாங்க விழாவாக இருக்கும் பொழுது அதை முக்கிய அந்த பிரமுகர்கள் வந்து, அந்த அதிகாரிகள் வந்து விளக்கு ஏற்றி அந்த விழாவை தொடங்கி வைப்பாங்க. ஒரு ஒலிம்பிக் நடக்கும் பொழுது அதில் அந்த தீவெட்டியை போல வச்சு அந்த தீயை கொளுத்தி அதை கொண்டு போய் பாஸ் பண்ணுவாங்க. கடைசியில் கொண்டு வந்து அதை விளக்கு ஏற்றுவாங்க. இப்படியெல்லாம் விளக்கு என்று சொல்லும் பொழுது வெளிச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படி அவங்களுடைய விளக்கு எரியாமல் இருக்கலாம், ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி இருளாய் இருக்கலாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில் என்னதான் சோதனை வந்தாலும், என்னதான் வேதனை வந்தாலும்
தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவனே நம்முடைய விளக்கை ஏற்றுவார். அது எரியாத விளக்கா இருந்தாலும் அதை ஏற்றுவார். ஏன்னா அவரால் உண்டாக்கப்பட்ட நாம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு விளக்கு ஏற்றினா என்ன ஆகும்? நாம் நல்லா வாழ்வோம் தேவனுடைய தயவுல. ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாக வாழ்வோம், நாம் சுகமாய் வாழ்வோம், நாம் சமாதானமாய் வாழ்வோம். அதுதான் தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறதின் அடையாளமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் என்ற ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த அன்னாள் என்ற ஸ்திரீ அவங்க தேவனை அறிந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை இருந்தது. ஒரு நல்ல புருஷன் இருந்தார் அவர்களை நேசிக்க. ஆனால் எல்லாம் இருந்த போதிலும் அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி இருள் அடைந்ததாய் காணப்பட்டது. எப்படி அவங்க வாழ்க்கை இருளாய் காணப்பட்டது? அவங்களுடைய சக்காலத்தி வந்து 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 அவளுடைய குறையை சொல்லி சொல்லி சொல்லி, உனக்கு பிள்ளை இல்லை, நீ மலடி, உனக்கு பிள்ளை இல்லை, நீ மலடி என்று சொல்லி எல்லா மிக முக்கியமான நேரங்களிலும், எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் குறையை சொல்லி சொல்லி அவளை அழ வைத்து அவளை நோகடித்து, இப்படிதான் மனுஷர்கள் இருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷப்படும் பொழுது நம்மை சந்தோஷப்பட விட மாட்டாங்க. எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நம்மை அழ வச்சிருவாங்க. இதுதான் மனுஷ இயல்பு. நம்முடைய விளக்கை அணைக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த அன்னாள் ஒரு காரியத்தை தான் செஞ்சாங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணினார்கள். நம்முடைய தேவன் ஜெபங்களை கேட்கிற தேவன், நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன். அன்னாளுடைய வாழ்க்கை அந்த நாள் வரைக்கும் இருளாய் இருந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இருளாய் இருந்ததை போலதான் அவர்களுக்கு காணப்பட்டது. அந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிச்சாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிச்சதுனால தேவன் அந்த அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். அந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி பிற்காலத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தீர்க்கதரிசியாக, ராஜாக்களை ஏற்படுத்துகிற தீர்க்கதரிசியாக, ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற தீர்க்கதரிசியாக, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற தீர்க்கதரிசியாக தேவன் நிலை நிறுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விளக்கை அந்த அன்னாளுக்கு ஏற்றினார் என்று சொன்னால், இந்த மாதத்திலும் இந்த வருஷத்தின் மீதியா இருக்கிற நாட்களிலும் கூட இதுவரை விளக்கு எரியாம இருக்கா? இன்னைக்கு இப்போ தேவன் நம்முடைய விளக்கை ஏற்ற அவர் தயவுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலைங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா? இன்னைக்கு விசுவாசிங்க, தேவன் இப்பொழுது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க விளக்கை ஏற்ற போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றினார். ஏன்னா எல்லாரும் வந்து தாவீதை கொல்லதான் நினைச்சாங்க. மரண இருள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தான் வெளிச்சமா இருக்கிறார். அவர் கூட இருந்தா நம்ம மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் இருளின் நடந்தாலும் நம் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா வெளிச்சமாகிய தேவன், ஒளியாகிய தேவன் நம்மோட கூட இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்க படித்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு படிக்கிற பாடங்கள் புரியாம இருக்கலாம், ஒரு தெளிவு உண்டாகாம இருக்கலாம், ஒரு வெளிச்சம் உண்டாகாம இருக்கலாம். ஆனா எந்த பாட புஸ்தகமும் படிக்க முடியாது கிடையாது. அதையும் ஒரு மனுஷர் தான் எழுதியிருக்காங்க, ஒரு வயசானவங்க எழுதியிருப்பாங்க. அவங்களே
அதை எழுதியிருப்பாங்க. அதை படிக்க முடியும்னா சின்ன பசங்க நீங்கள் அதை காட்டிலும் ஞானிகள் தான். அதை காட்டிலும் உங்களுக்கு அறிவு அதிகம். ஒரு வயதானவங்க எழுதின புஸ்தகத்தை நீங்கள் நினச்சா நிச்சயமாக படிக்கலாம். அவங்களே அந்த வயசான காலத்தில் அப்படிப்பட்ட புஸ்தகத்தை எல்லாம் எழுதியிருக்காங்கன்னா நீங்கள் சின்ன பசங்க எவ்வளோ ஞாபக சக்தி உங்களுக்கு இருக்கும், எவ்வளோ அறிவை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி அதை படிக்க வேண்டும். இன்னைக்கு படிப்பிலே பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் தருவாராக. ஒருவேளை வியாதியா இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விசுவாசம் தான் அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை தேவன் எப்படி படைச்சிருக்காருன்னா, ஒரு தலைவலியா, அந்த தலைவலி நீங்க மாத்திரை போட்டாலும் மாத்திரை போடலன்னாலும் அது இருக்க வேண்டிய அந்த கொஞ்ச நாட்கள் அது இருந்துட்டு, கொஞ்ச நேரம் அது இருந்துட்டு அது பாட்டு வந்த வழியே போயிடும். நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு ஒரு தைலத்தை எடுத்து அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு மாத்திரத்தை எடுத்து அதுக்கு கொடுத்து அதை நீ வந்தது நல்லது அது பார்க்கும். நம்ம இங்கே வந்தா நமக்கு தைலம் கிடைக்குது, நமக்கு மாத்திரை கிடைக்குது, நமக்கு சுட தண்ணி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. சளி வந்தாலும் அது குறிப்பிட்ட நாள் வரைக்கும், ஒரு 4 நாளைக்காவது கண்டிப்பாக இருக்கும். கோல்டு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன மாத்திரை போட்டாலும் நீங்கள் 3 நாள் போட்டாதான் அது உங்கள் விசுவாசத்தின்படி நீங்கள் மாத்திரை போட்டதுனால சரியாச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நம்ம மாத்திரை போட்டாலும் போடலைன்னாலும் 4 நாளைக்கு மேலே அது இருக்காது, அது ஓடி தான் போய் ஆகணும். ஆனால் ஆண்டவர் இயேசு அற்புதம் செஞ்சா உடனே அற்புதம், உடனே ஜுரம் நீங்கி போயிடும். பேதுருடைய மாமி ஜுரமா இருந்தாங்க, வீட்டில் படுத்து இருக்கிறாங்க, ஒருத்தருக்கும் சாப்பாடு செய்ய ஆள் இல்லை. கையை போய் தொட்டாரு, ஜுரம் உடனே நீங்கி போயிடுச்சு. உடனே எழும்பி எல்லாருக்கும் ஆகாரத்தை சமைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் ஆண்டவர் இயேசு செய்கிற அற்புதம். அப்போ வியாதி, பிரச்சனை, போராட்டம் இது எல்லாமே ஒரு காலகட்டம் தான். அது வந்த வண்ணமாகவே திரும்பி போயிடும். அதில் நாம் விசுவாசமா இருக்கிறோமா, அதில் நாம் தைரியமா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். நாம நினைச்சா ஐயோ என் பிரச்சனை இப்படி இருக்கு, அந்த பிரச்சனையை வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் உட்காந்து நம்ம அழணும்னா அழலாம், அது நம்ம இஷ்டம். அதே பிரச்சனை இருக்கிற நேரத்தில் நீங்கள் நல்லா விளக்கு போட்டு நீங்கள் வேதத்தை படித்து பாட்டு பாடி சந்தோஷமாக ஜெபம் பண்ணி, அப்பா இப்படியெல்லாம் என் பிரச்சனை இருக்குது, இப்படியெல்லாம் என் போராட்டம் இருக்குது, ஆனாலும் நான் உண்மை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமாக நான் வேதத்தை வாசிப்பேன் அப்படின்னு தேவனை தேடினா பிரச்சனைலாம் பயந்து நம்மளை பார்த்து ஓடியே போயிடும். வியாதி நம்மளை விட்டு ஓடியே போயிடும். எந்த சத்துரு போராட்டமும் நம்மளை விட்டு ஓடி போயிடும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெளிச்சம் உண்டாகும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கட்டளைகள் தான் நமக்கு ஒரு விளக்கு, வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அப்படியானால் வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். வேதம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியம், பைபிள் தான் முக்கியம். ஏன்னா கட்டளை தான் நமக்கு என்னவா இருக்கிறது, விளக்கா இருக்கிறது. தேவனுடைய கட்டளை, தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார், அதுதான் உங்களுக்கு விளக்கு. புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் 2 கட்டளை தான் கொடுத்தார். தேவனிடத்தில் அன்பு குரு, உன்னிடத்தில் அன்பு குருவது போல பிறனிடத்தில் அன்பு குரு, 2 கட்டளை. அதுல 10 கட்டளையும் அடங்கி இருக்கு. இப்ப இந்த கட்டளைய நாம் கடைபிடிச்சா நாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கலாம். நாம் நிறைய நேரங்களில் இந்த கட்டளையை கடைபிடிக்காதனால தான் நம்ம விளக்கு அணைஞ்சி கிடக்குது. நிறைய வீட்டில் விளக்கு அதை அப்படியே ஒரு மூலையில் இருக்கும், அதை விளக்கு ஏத்தாம இருக்கும், அது தூசி பிடிச்சிருக்கும். சில வீடுகளில் அடிக்கடி விளக்கை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த விளக்கை ஏற்றி வைப்பாங்க. நாம் நம்முடைய
விளக்கை ஏற்ற வேண்டும்னா ஆவியானவர் நமக்கு துணை செய்ய வேண்டும். நம்முடைய இருளான பகுதி வெளிச்சமாய் மாற வேண்டுமானால் தேவன் தான் விளக்காய் இருக்கிறார். அவருடைய கட்டளை தான் நமக்கு விளக்கு. அதுதான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த கட்டளை நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயம் வெளிச்சம் அடையும், ஆவிக்குரிய கண்கள் வெளிச்சம் அடையும். ஏன்னா சத்துரு அநேக மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அவங்க மனது அளவுல குருடரா இருக்காங்க, கண்ணால அவங்க குருடர் கிடையாது. மனது அளவுல எப்படி குருடரா இருக்காங்க அப்படின்னா, இப்ப குருடருக்கு என்ன தெரியாது? கண் தெரியாது. அவங்களுடைய பரிதாபமான நிலைமை அதுதான். அவங்க ஒரு குச்சியை வச்சுட்டு தடவி தடவி தட்டி பார்த்து மெதுவா போவாங்க. சுற்றுப்புறத்தில் அந்த சைடு இந்த சைடுல இருந்து அவங்க தடவி தடவி அந்த குச்சியை வச்சு தொட்டு பார்த்து தான் போகணும். ஏன்னா கண் அவங்களுக்கு முன்னால என்ன இருக்கு, அவங்க சைடுல என்ன இருக்கு, அவங்க பின்னால என்ன இருக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுடைய பரிதாபமான நிலைமை அது. ஆனால் மனது குருடாக்கப்பட்டவங்களுடைய நிலைமையும் இதே தான். அவங்களுக்கு முன்னால இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க முன்னால இருக்கிற சுகம், அவங்க முன்னால தேவன் வச்சிருக்கிற அற்புதங்கள், தேவன் அவங்க முன்னால வச்சிருக்கிற ஜீவன், அவங்க முன்னால இருக்கிற நன்மையான காரியங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனதை சாத்தான் குருடாக்கி இருக்கிறான். அப்ப அந்த மனதை குருடாக்குறதுனால அவங்க வாழ்க்கையே இருளா இருக்கு. அதனாலதான் லூக்கா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 33ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 11:33 ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அடுத்த வசனத்தை வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில எது மிக முக்கியமானது? கண். நம்ம கண் வெளிச்சமா இருந்தா நம்ம சரீரம் முழுசா வெளிச்சமா இருக்கும். சில நேரத்தில் நீங்க டாக்டர் கிட்ட போவீங்க, வயிற்று வலிக்காக போவீங்க, இல்ல ஜுரத்துக்காக போவீங்க, ஏதோ ஒரு வியாதிக்காக போறீங்க. ஆனா கண்ணை பார்க்கறாங்க, கண்ணில் டார்ச் அடிச்சு கண்ணை கூட டெஸ்ட் பண்றாங்க. கண்ணில் என்ன பிரச்சனை இருக்கு, அதனால இந்த வியாதி வந்திருக்குமா? அப்புறம் வாயை திறங்க, அது உள்ள டார்ச் அடிச்சு பார்க்கறாங்க, வாய்க்குள்ள எதனா பிரச்சனை இருக்கா? நீங்க வயிற்று வலிக்கு தான் போயிருப்பீங்க, ஆனா வாயில இருந்து கண்ணில் இருந்து காது எல்லாமே வெளிச்சம் வச்சு பார்க்கறாங்க. அதன் மூலமா பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண் தெளிவாய் இருந்தா சரீரம் முழுவதுக்கும் நமக்கு என்ன வெளிச்சம். இந்த கண் எப்படி தெளிவாய் இருக்கும்? அது ஆவிக்குரிய கண். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய கண் தெளிவாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, அவங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணும் பொழுது, இதெல்லாம் தான் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை தெளிவுபடுத்தும், வெளிச்சமாக்கும். தேவன் தான் வெளிச்சமா இருக்கிறார். அவருடைய வேதம் தான் நமக்கு, அவருடைய கட்டளை தான் நமக்கு விளக்கு. அப்படி வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதம் தான் வெளிச்சமா இருக்கிறதுனால வேதத்தை வாசிக்க வாசிக்க, அதே நேரத்தில் நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ண வெளிச்சமாகிய தேவன், அவரை நோக்கி ஜெபம் பண்ண நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் வெளிச்சமா மாறிடும். மோசே என்ற தேவதாசன் ஒரு முறை முதல் ஆண்டவர்கிட்ட போறார். தேவன் மோசே அழைத்தார். மோசே அழைத்த பொழுது
மலை மேலே ஏறி போறார். 10 கட்டளைகள் நிறைந்த அந்த கற்பலகைகளை எழுதி ஆண்டவர் கையில கொடுத்தார். அதை கொண்டுட்டு வரார் பாருங்க. வரும்பொழுது மோசேவுடைய முகம் எப்படி இருந்ததா? பிரகாசமா இருந்தது. மோசே அந்த 10 கட்டளையை ஆண்டவர் கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு வரும் பொழுது எல்லாரும் அந்த வித்தியாசத்தை பார்க்கறாங்க. மோசேவுடைய முகம் இப்படி பிரகாசமா இருக்கு. அதே நேரத்தில் மோசே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்களாம்? மோசே உன்னுடைய முகத்தை கொஞ்சம் மூடுங்க. அப்ப மோசே தேவனிடத்துல திரும்ப போற வரைக்கும் முகத்தை முக்காடு போட்டு மூடிக்கிட்டே இருப்பார். தேவன்கிட்ட போகும்போது முக்காடை எடுத்துடுவார். திரும்ப தேவனிடத்துல இருந்து அவர் வந்த உடனே முக்காடை போட்டு முகத்தை மூடுவார். ஏன்னா அந்த ஒளியை பார்க்க முடியல, ஜனங்களால பார்க்க முடியல. கண் கூசுற மாதிரி இருக்கு, அவ்வளோ பிரகாசமா இருக்கு மோசேவுடைய முகம். ஏன்னா அவர் தேவனை பார்த்துட்டு வரார். அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய முகத்தின் ஒளி, அவருடைய வெளிச்சம் நம்ம மேல் பிரகாசிக்க பண்ணணும். அல்லேலூயா. எப்படி தேவனுடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்கும்? தேவனை நம்ம தேடினா தான் பிரகாசிக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு சியோனிலே அவர் பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். சியோன்னா சபை, சபையில தான் அவர் பிரகாசிப்பார், சபையில தான் அவர் இருக்கிறார். அப்போ சபையில இருந்து அவர் பிரகாசிக்கும் பொழுது அந்த பிரகாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேணும்னா நம்ம சபைக்கு முதலாவது வர வேண்டும். சபையில வந்து பிரகாசிக்கிற நம்முடைய தேவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியோட உலகத்தில் போகும்பொழுது எல்லாரும் பார்த்து, ஐயோ உங்க முகத்தை மூடுங்க, உங்க முகத்துல ஒளி அடிக்குது, அது மாதிரி நம்மள சொல்லணும். அப்படி தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். தேவனை நாம் தேடும் பொழுது. அதே போல வேதம் இன்னும் அதிகமாய் என்ன சொல்லுகிறது? ஒரு நீதிமான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதை மட்டும் நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:20. துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். யார் ஒருவர் கர்த்தரை தேடாம இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் துன்மார்க்கர் தான். அவங்களுக்கு நல்ல முடிவு இருக்காது, அவங்களுடைய விளக்கு அணைந்து போகும். விளக்கு அணைஞ்சு போறதுன்னா எப்படி? அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், அதான் விளக்கு அணையிறது. ஏன்னா ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு, அதுவும் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். ஆனா ஆண்டவர் இயேசு எதுக்காக வந்தாரு? நானும் ஜீவனை கொடுக்கும், பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும் நான் வந்தேன். அப்படிப்பட்ட இயேசுவை தேடுறவங்களுக்கு தான் ஜீவன், அவங்களுக்கு தான் வெளிச்சம். அவரை தேடாம துன்மார்க்கமா இருந்தா, அவருடைய சபைக்கு வராம துன்மார்க்கமா இருந்தா, சிலருக்கு எல்லாம் வீட்டில் இருந்தபடியே கிடைச்சிடும். சிக்கனு, மட்டனு, பழங்கள், ஸ்வீட்டு, கூல்ட்ரிங்கு, வீட்லேயே இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க. வீட்டில் டிவி இருக்கும், வீட்டில் ஃபோன் இருக்கும், வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கும், இதுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சிலர் கேட்டால் நாங்கள் வீட்லேயே டிவிலேயே நாங்கள் பார்த்துக்கிறோம், டிவிலேயே நாங்கள் அட்டன் பண்ணிக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு எப்படி வெளிச்சம் வரும்? அவங்களும் இந்த துன்மார்க்கர் லிஸ்டில் தான் போய் சேர்ந்துருவாங்க. தேவனை தேடாதவங்க துன்மார்க்கர், தேவனை துதியாதவர்கள் துன்மார்க்கர், தேவனை தொழுது கொள்ளாதவங்க துன்மார்க்கர். ஏன்னா துன்மார்க்கர்னா அவங்க வந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. மதிகேடன், மதிகேடன் வந்து கர்த்தரை தேட மாட்டான். தேவன் ஒருவர் உண்டு என்றே அவனுக்கு வந்து ஒத்துக்க முடியாது. அவங்கெல்லாம் துன்மார்க்கர் லிஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களுடைய தீபம் அணைஞ்சு போயிடும், அவங்களுடைய விளக்கு அணைஞ்சு போயிடும். அப்படின்னா பாதி வயசுலயே போயிடுவாங்க.
யோபு 21 அதிகாரம் 17 வசனம். யோபு 21:17. எத்தனை சடுதியில் துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். அவர் தமது கோபத்தினால் என்ன செய்யறாரா? வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். யாருக்கு? துன்மார்க்கருக்கு. அப்போ அவங்க மேல ஆபத்து வரும். அதே நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருந்தா நமக்கு என்ன பகிர்ந்து கொடுப்பாரு? அப்பம், திராட்சை ரசம், 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்ச தேவன் அப்பத்தையும் மீனையும் கொடுப்பார். நம்ம ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம தண்ணீரை ஆசீர்வதிப்பார், நம்ம போக்கு ஆசீர்வதிப்பார், வரத்தை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நமக்கு கொடுப்பார். ஆனா துன்மார்க்கனுக்கு என்ன கொடுக்கிறார்? இப்ப வாசிச்சோமே, வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு 100 துன்மார்க்கர் இருக்காங்களா, 100 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த உனக்கு இந்த வேதனை, உனக்கு இந்த வயிற்று வலி வச்சுக்கோ, உனக்கு இந்த தலைவலி வச்சுக்கோ, உனக்கு அந்த வலி இந்த வலி, உனக்கு இந்த பிரச்சனை, உனக்கு அந்த பிரச்சனை, எல்லாத்தையும் பகிர்ந்து பகிர்ந்து கொடுப்பார் துன்மார்க்கனுக்கு. ஆனா தேவனை தேடுறவங்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேதனைகளை அவர் பகிர்ந்து தர மாட்டாரு. அப்ப வேதனையை துன்மார்க்கருக்கு தான் அவர் பகிர்ந்து தருவார். யோபு 18 அதிகாரம் 5, 6 வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு புஸ்தகத்தின் 18 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். இப்போ படிப்படியா துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அணைய போகுது அதை நாம் பார்க்க போகிறோம். முதல்ல துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். இரண்டாவது, அவன் அடுப்பின் நெருப்பும் அணைந்து போம். என்ன போகுமா? அவிந்து போம். அடுப்பு என்ன வீட்டில் சாப்பாடே செய்ய மாட்டான். இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருப்பான் இந்த காலமா இருந்தா. ஏன்னா வீட்டில் சாப்பாடு செய்ய அவனுக்கு டைம் கிடையாது, சாப்பாடு செய்ய அவனுக்கு அந்த எண்ணம் கிடையாது. அடுப்பு அணைஞ்சே கிடக்கும். எந்த வீட்டில் அடுப்பை அணைச்சிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களோ அந்த குடும்பம்லாம் எப்படி தான் வாழமோ தெரியாது. நாம் கஞ்சியாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் நம்ம அடுப்பில் செஞ்சு நம்ம சாப்பிட்றது தான் ஆசீர்வாதம். அப்போ அந்த துன்மார்க்கனுடைய விளக்கு முதல்ல அணையும், ரெண்டாவது அவனுடைய அடுப்பு அவிந்து போகும், மூணாவது என்ன ஆகுமா? அவன் கூடாரத்தின் வெளிச்சம், அதுவும் அந்தகாரம் படம். அவன் இப்படி வீட்டில் அடுப்பையும் அணைச்சிட்டு அவன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா, இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருந்தான்னா, கூடாரத்தின் விளக்கு அணைஞ்சு போவோம்னா ஃபீஸ் கேரியர் பிடிக்கின்னு போயிடுவான். ஈபியில் கட்டலன்னா கரண்ட் கிடைக்காது. அவன் வேலை வெட்டிக்கு போகாம அவன் அடுப்பை அணைஞ்சி விளக்கு அணைஞ்சி இது கரண்ட் பில் கட்டாமல் இருந்தால் ஃபீஸ் கேரியர் பிடிங்கி வீட்டு விளக்கும் அணைஞ்சி, அதுக்கப்புறம் கூடார விளக்கு அணைஞ்சி, அடுத்தது அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். 6ஆம் வசனத்தை வாசிட்டீங்களா? அப்போ மொத்தத்துல அவனுடைய விளக்கு அவனோட கூட அணைஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அப்புறம் வேற ஒரு குடும்பம், ஒரு பிள்ளை, ஒரு சந்ததி, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவனோட அவன் விளக்கு அணைஞ்சு போகுது. ஆனா நீதிமான் அப்படி கிடையாது. தலைமுறையா இருப்பாங்க. அல்லேலூயா. பனை மரத்தை போல இருப்பாங்க. பனைமரம் எவ்வளோ நாள் இருக்கும், அது போல பனை மரத்தை போல நீதிமான்கள் இருப்பாங்க. ஆனா
துன்மார்க்கன் அவனோட அவன் விளக்கு அணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையே அவனுக்கு கிடையாது, அவனுக்கு சந்ததி கிடையாது, அவனுக்கு குடும்பம் குட்டி எதுவும் கிடையாது. அதுதான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. நீதிமான்களுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. ஆண்டவரை தேடுற தேவ பிள்ளைகள் மொட்டை மாடியா இருக்கட்டும், கூடியிருந்த மேல் வீடா இருக்கட்டும், எல்லாம் விளக்கெல்லாம் போட்டு தேவனை தொழுது கொள்வாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டில் தேடணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பான உபதேசம். இருட்டில் அப்படியே எல்லாரும் இருட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பாட் லைட் மூஞ்சில் அடிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு பிரகாசமாக எரிஞ்சிச்சான் விளக்கு. தேவனை தேடுற இடத்துல வெளிச்சம் இருக்கணும், இருள் இருக்கக்கூடாது. அங்கே இருள் இருந்தால் அங்கே அங்கே சத்துரு உள்ள நுழைஞ்சிருவான். அங்கே பல விதமான காரியங்கள் நடக்கும். ஒருத்தர் சின்ன வயசில் பிள்ளைங்க முடியை பிடிச்சி இழுக்கிறது, ஸ்கூலில் கிள்றது, இது மாதிரி வேலை திரும்ப நடக்கும் இருட்டில். வெளிச்சம் இருக்கணும். இந்த நாட்களில் நிறைய பேர் தேவனை ஆராதனை செய்கிற நேரத்தில் கூட அந்த ஆராதனை ஆலயத்தில் நடக்கும் பொழுது அதுல வெளிச்சத்தை போட மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் வெளிச்சம், ஏன்னா நம்ம தேவன் ஒளியா இருக்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் தரணும். நல்ல லைட்டுகளை போட்டு வெளிச்சமா வைக்கணும். சபையை தேவனை தொழுது கொள்ற இடத்துல வெளிச்சமா இருக்கணும், இருள் அடையக்கூடாது. அதே நேரத்தில் லூக்கா 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல 33 இருந்து வாசிக்க. ஏற்கனவே வாசித்த இந்த வேத பகுதியில் இந்த நீதிமான் உடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்னா வெளிச்சமா இருக்கும். மரக்கால் கிட்ட அடியில மூடி வச்சிட மாட்டாங்க, அதை எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல வைப்பாங்க. அந்த விளக்க தீவட்டி மாதிரி அந்த காலத்துல இருக்கும். அதை மரக்கால் கிட்ட வச்சுட்டா வெளிச்சம் வராது. அதை ஸ்டாண்ட்ல வச்சா உள்ள வரும்பொழுதே வெளிச்சம், அந்த ரூம் முழுதும் வெளிச்சம். அது போலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்காது. அது போலதான் நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்துக்கே வெளிச்சம். நம்மளை பார்க்கும் பொழுது இவங்களா, எந்த நாட்டில் இருக்கிறவங்களும் சொல்லணும், இவங்களா ரொம்ப நல்லவங்க, இவங்க தேவ பிள்ளை, அல்லேலூயா, இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை, இவங்க நல்லவங்க. அது மாதிரி 2-3 நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சவங்க என்னை பற்றி சாட்சி சொல்லுவாங்க. மொரிஷியஸில், சவுத் ஆப்பிரிக்காவில், மலேசியாவில், துபாய், அந்த கத்தார், இது போல நாடுகள் நான் எங்கெங்க போய் வந்தனோ அங்கெல்லாம் நான் சாட்சியை ஆண்டவர் கிருபையில் காத்து கொண்டதுனால அவங்க எந்த இடத்துல இருந்தும் வெளிச்சத்தை, என்கிட்ட இருக்கிற வெளிச்சத்தை அவங்க கண்டு இருக்கிறதுனால என்னை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம ஒவ்வொருவரும் உலகத்துல யார் நம்மளை பார்த்தாலும், நமக்கு எந்த நாட்டில் இருந்து நம்மளை பார்த்தாலும், ஓ இவங்க நிச்சயமா நல்லவங்க, ஏசப்பா பிள்ளைங்க, பரிசுத்தமானவங்க, இவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, யாரையும் கெடுக்க மாட்டாங்க, யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டாங்க, அப்படி நம்மளை குறித்து ஒரு நல்ல ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்தை காட்டுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 15:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் இருக்க வேண்டும். அந்த சின்ன வசனத்துல நம்முடைய அறைகள் எல்லாம் கட்டப்பட்டு விளக்கு எரிகிறதா இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல நம்முடைய மனதின் அறையை கட்ட வேண்டும். மனதின் அறையை கட்டாம இருந்தா அந்த மனது அலைப்பாயும், அப்படியே பார்க்குற துணியெல்லாம் கேட்கும். ரோட்ல போனா கண்ணில் பார்க்குற துணியெல்லாம் கேட்கும். கடையில அந்த பொம்மைக்கு மாட்டி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு இருந்தா நல்லா இருக்கும். மனதை கட்டல. ரோட்ல அங்க நகை மாட்டி வச்சிருப்பாங்க, அந்த நகை அந்த டிசைன் நல்லா இருக்கு,
இந்த நகை, இந்த டிசைன் நல்லா இருக்கு, இந்த செயின் நல்லா இருக்கு, இந்த கம்மல் நல்லா இருக்கு, இந்த மூக்குத்தி அதெல்லாம் கேட்கும். ஏன்னா மனதை கட்டல. நம்முடைய வாழ்க்கையில மனதை கட்ட வேண்டும். அதனாலதான் நீதிமொழியில் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். மனதை கட்ட வேண்டும். நம்முடைய விளக்கு எரிய வேண்டும். அதனாலதான் நீதிமொழிகள் 31:18 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31:18, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ அவளுடைய விளக்கு அணையவே அணையாது. நைட்ல விளக்கு அணையாது. ஏன்னா வியாபாரத்தை அவள் பெருக்குகிறாள், வருமானத்தை அவள் ஈட்டுகிறாள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வியாபார விளக்கு அணையாம இருக்கணும். வருமானம், அதான் வியாபார விளக்கு. குடும்பத்தை வாழ வைக்க வியாபாரம் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாத்துறது, அது ஒரு வகை விளக்கு. இரவிலும் அணையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்திரீகளும் புத்தி உள்ள ஸ்திரீயாக வீட்டு விளக்கு அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சிலர்லாம் புத்தி இல்லாத ஸ்திரீயா இருப்பாங்க, குடும்பத்தை விளக்கேற்ற மாட்டாங்க, இருக்கிற விளக்கையும் அணைச்சி போட்டுருவாங்க. புருஷன் இருக்கிற வரைக்கும் புருஷனை திட்டி திட்டி கரைச்சி கொட்டி ஊத்தி அவனை சாகடிச்சுட்டு அப்படிப்பட்ட ஆட்களும் இருப்பாங்க. பொல்லாத ஸ்திரீகளா இருப்பாங்க. புருஷன் இருக்கும்போது அருமை தெரியாது, அந்த மனுஷனை வாழ வைக்க மாட்டாங்க, அந்த மனுஷனை சபிச்சு 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 இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ விளக்கு அணைஞ்சு போச்சே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பேரு? விதவைன்ற பேரு. அது தேவையா? புருஷனை பார்த்துக்குங்க. ஒரு புத்தி உள்ள ஸ்திரீன்னா புருஷனுடைய விளக்கு அணையாம பார்த்துக்கணும், பிள்ளைகளுடைய விளக்கு அணையாம பார்த்துக்கணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், புருஷனை காப்பாற்றணும். எவ்வளோ வேலைகள் இருக்கு. பெண்கள்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நேற்றைய தினத்தில் ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். ஒரு இடத்துல ஒரு விழாவில் என்னன்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் பெண்களை ரொம்ப அறிவுள்ளவங்களா அவர் வந்து படைச்சிருக்கார். ஒரு ஆண் செய்ய முடியாத பெண் செய்ய முடியும். ஏன்னா இந்த உலக பழமொழி என்ன சொல்லுதுன்னா, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லுது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பக்கத்துல இந்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கினாலும், ஆதாம் அதாவது புருஷனுடைய வேலை எல்லா வருமானத்தை கொண்டு வர வேலை. ஆனா பிள்ளைகளை வளர்க்கிற வேலை யார் வேலை தெரியுங்களா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு 10 பிள்ளைகளாவது இருப்பாங்க. எங்க அப்பா 9வது பிள்ளை. அப்ப அந்த நாட்கள்ல குறைஞ்சது ஒரு 9 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த கணவன் போய் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த பிள்ளைகளை வளர்க்கிறது யாரு? அந்த வீட்டு அம்மா தான், புத்தி உள்ள ஸ்திரீ. 10 பிள்ளைகளுடைய தேவையும் சந்திப்பாங்க, 10 பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க. அந்த 10 பிள்ளை என்ன கேட்குதோ அதெல்லாம் கொடுத்து சமாளிப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு குடும்பத்துல இப்படி 10 பேர் இருக்கிற குடும்பத்துல அந்த அம்மா ஒரு நாள் மட்டும், ஏங்க இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நான் காலையில் போயிட்டு நான் நைட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டாங்க. அதனால் நீங்கள் லீவ் போட்டு இந்த பிள்ளைகளை பார்த்துங்க அப்படின்னு உடனே, சரி ஒரு நாள் தானே நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணாரு, இவர் லீவ் போட்டு வீட்டில் இருக்கார். இந்த அம்மா காலையில் கிளம்பி போயிடுச்சு, பஸ் பிடிச்சி போய் அவங்க குடும்பத்தையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு வருது. நைட்டு சாயங்காலம் கிட்ட சரி கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு சாயங்காலம் வரும்பொழுது வீட்டில் ஒரே சத்தம், ஒரே கூச்சல் குழப்பம். ஏன்னா அங்கே பிள்ளைகளை அழற சத்தமும் கூச்சல் போடுற சத்தமும் கேட்குது. உள்ள வந்து பார்த்தா 10 பிள்ளைகளை இவர் வளர்க்கப்படாத பாடுபட்டு இருக்காரு. ஒரு பிள்ளை எனக்கு சீப்பு வேணும், எனக்கு தலை சீவி விடு, எனக்கு ஒரு ஷாம்பு வேணும், எனக்கு சோப்பு வேணும், எப்படியெல்லாம் கேட்குங்க பிள்ளைங்க பெற்றோரை தான் வேலை வாங்கும். அப்போ அந்த அம்மா இவ்வளோ நாள் எவ்வளோ அந்த பிள்ளைகளை ஒழுங்காக எப்படியோ வளர்த்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த ஹஸ்பண்டால் வளர்க்க முடியல. இவரு ஒரு பிள்ளைய வந்து அழைய வந்து நிறுத்தவே முடியலையா. சாயங்காலம் ஒரு தொடங்கின ஊரெல்லாம் கேட்குது. அப்புறம் அந்த அம்மா வந்தாங்களாம், என்ன ஒரே சத்தமா இருக்கு
அப்படின்னு உள்ள நுழைஞ்சா இந்த பிள்ளை அழைய நிறுத்தவே மாட்டேங்குது. இவங்க சிரிச்சிட்டு, என்னங்க பக்கத்து வீட்டு பிள்ளையை எடுத்து இந்த பிள்ளை அழைய நிறுத்த மாட்டேங்குதுன்றீங்களே, 10 பிள்ளைகள்ல எது இவங்க பிள்ளைன்னு கூட அவருக்கு தெரியல. பக்கத்து வீட்டு பிள்ளை ஒன்று உள்ள நுழைஞ்சிட்டு இருக்குது, அந்த பிள்ளைய தூக்கி வச்சு அழாத அழாதன்னு அதை நிறுத்தி வச்சிருக்காரு. அது அவங்க பிள்ளைன்னு நினைச்சு அதான் ஒழுங்கா அவங்க அம்மா அப்பா வீட்டு பக்கத்தில் அமைச்சிருந்தா அது போயிருக்கோம். நீ அழாதன்னு அதை அழைய நிறுத்தத்துக்கு இவரை பார்த்தோன்னே இன்னும் அழுது, இது அழைய நிறுத்த மாட்டேன்னு. எது அவங்க பிள்ளைன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் ஆண்கள் இருப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்லை. இந்த பிள்ளைக்கு சிக்கன் பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு காரம் பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு ஸ்வீட் பிடிக்கும், இதெல்லாம் இதுக்கு முட்டை பிடிக்கும், இதுக்கு முட்டை பிடிக்காது, அதெல்லாம் 10 பிள்ளைக்கும் 10 வகையா சாப்பாடு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு தாயுடைய அந்த புத்திசாலியான ஸ்திரீ. அப்போ இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கை, இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் இப்படிதான் தேவ பிள்ளையில் இருக்க வேண்டும். புத்தி உள்ள கன்னிகையாக மத்திய 25ஆம் அதிகாரத்துல 5 பேர் புத்தி இல்லாதவங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க. புத்தி உள்ளவங்க விளக்கையும் வச்சிருந்தாங்க, எண்ணெயும் வச்சிருந்தாங்க, மணவாளன் வந்த உடனே அவரோடு கூட போயிட்டாங்க. புத்தி இல்லாதவங்க விளக்கு மட்டும்தான் வச்சிருந்தாங்க, எண்ணெய் அவங்க கிட்ட இல்லை, விளக்க கொளுத்த முடியல. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நான் ஆண்டவர் பிள்ளை, ஆனா அபிஷேகம் பெற்றீங்களா? விளக்கு இருக்கு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, விளக்கு இருக்கு, அபிஷேகம் தான் அவங்களுக்கு எண்ணெய். அந்த எண்ணெய் இல்லைன்னா விளக்கு எரியாது. ஆண்டவர் இயேசு மணவாளன் வரப்போறார், வரும்பொழுது அவரோடு கூட நாம் அவருடைய கல்யாண விருந்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நம்ம ஆயத்தமாவோமா? நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். நம்முடைய விளக்கை ஏற்றுகிற நம்முடைய தேவனுடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விளக்கை அவர் ஏற்றுவார். அப்பா, எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் அப்பா, எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிறவர், உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்க வேண்டும். அப்பா, நீர் வெளிச்சமாய் இருக்கிறது போல நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பா, எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். எங்கள் விளக்கை ஏற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படியே எங்களுக்கு கிருபை செய்தரலாம். அப்பா, எங்கள் வாழ்க்கை ஒளியாய் மாறட்டும். இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா பிதாவே, ஒவ்வொருவருக்கும் அவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருப்பதாக, ஒளிமயமான எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். இருளான பகுதியை நீர் வெளிச்சமாக்கும். அப்பா பிதாவே, எந்த ஒரு மறைவு அவங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். எந்த ஒரு பாவம், எந்த ஒரு மறைவு, ஒரு இருள் யாருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். எல்லா பாவங்களை கழுவி உம்முடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து எங்களை வெளிச்சமாக்கும். எங்கள் கண்களை வெளிச்சமாக்கும், எங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கும், எங்கள் சரீரத்தை வெளிச்சமாக்கும், எங்களுடைய கூடாரத்தை வெளிச்சமாக்கும். அப்பா, துன்மார்க்குடைய விளக்கு அணைந்து போகிறது, அவனுடைய அடுப்பு அவிந்து போகிறது, அவனுடைய விளக்கு அவனோட அணைந்து போகிறது என்று பார்க்கிறோம். ஆனா நீதிமான்களுடைய விளக்கு அப்பா நடு பகல் வரைக்கும் ஆண்டவரே பிரகாசிக்கிற சூரிய விளக்கை போல இருக்க வேண்டும். அப்பா, ஏன்னா நீர் வெளிச்சமா இருக்கிறீர், அது போல நாங்களும் வெளிச்சமா இருக்க உதவி செய்யும். இதனால் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கே சகல துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.